ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரெட் அல்வா பண்ண போகிறேன். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் ஒரு கேஸ் ஸ்டவ்வு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு வடை சட்டி, பின்ன ப்ரெட்டு வேணும், கட் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி, ஒரு மிக்சி, அதை அரைக்கிறதுக்கு பெரிய ஒரு ஜாரு, சர்க்கரை, அது போக நெய் வேணுங்க. முந்திரி பருப்பு வேணால் போட்டுக்கலாம், எனக்கு முந்திரி பருப்பு பிடிக்காது, அதனால் அதை போடல. என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரெட்டை எடுத்து கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் எல்லாமே கட்டிங் பிளேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கட்டிங் பிளேட் இல்லைனா டேபிள் இருந்துச்சுன்னா ஓகே. இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லித்தரேன். இதில் வந்து எதுக்கு இவ்வளோ ப்ரெட்டுன்னு யோசிப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜே போயிடும். இந்த எட்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜை வந்து நம்ம கட் பண்ணிடணும். இப்படி இந்த மாதிரி நல்லா சாஃப்டான பண்ணை எடுத்திருக்கேன். ப்ரெட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி, ஏன்னா இந்த ப்ரௌன் கலர் வந்து ஆகாது, டேஸ்ட்டை வந்து முடிச்சு விட்ரும். இது இப்படி எடுத்துன்னு இந்த மாதிரி பீஸாக இந்த ப்ரெட்டை எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி, இந்த மாதிரி பேக்கில் இருந்துச்சுனாலும் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. தூக்கி வச்சுட்டு வாங்குறப்போ நல்ல குவாலிட்டியான பண்ணால் வந்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வேஸ்ட் ஆகிற பண்ணை இருக்குல்ல, இதையெல்லாம் நீங்கள் வந்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு. இதை வந்து மொத்தமாக வச்சு இப்படியே கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா கட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் மக்களே. வச்சு பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் எப்படி ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஒயிட் கலர் மட்டும்தான். இந்த ப்ரௌன் கலரில் இந்த வெள்ளை கலர் எடுத்து மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு அடிக்கணும். இந்த மாதிரி எடுத்து மிக்சியில் போட்டுக்குங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இடம் ஸ்லாட் கிடைக்கும் நமக்கு. கத்தி கொஞ்சம் பெரிய கத்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கத்தியை தேடி பார்த்தேன், காணும். எங்கள் மம்மி எங்கே வச்சிட்டாங்கன்னு தெரில. ஆக்சுவலி இந்த மாதிரி புது புது டிஷ்ஷெல்லாம் நான் ரெடி பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்கன்னா வீட்டில் யாருமே இல்லாத பற்றி ரெடி பண்ணி பார்ப்பேன். இப்படி கட் பண்ணிட்டு இப்படி உள்ளே போட்டுருவோம். ஆனால் ஒவ்வொரு பண்ணால் வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து குறையும். இதுவுமே நீங்கள் சாப்பிட்லாம் காஃபியில், இல்லைன்னா ஏதாவது ஒன்று முக்கி சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்கள், தனியாகவே பிரிஞ்சிச்சு. இப்படி கொடுமையாக வெட்டுறனே. இந்த ஒயிட் ஆக்சுவலி ப்ரெட்டில் ஏன் வந்து ப்ரெட் அல்வாக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஒயிட் கலர் மட்டும் எடுக்கணும்னா அதான் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ப்ரௌன் கலர் இருக்குல்ல, அது சேர்ந்துச்சுன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் மங்கி போயிடும். ஒரு சிலர் வந்து ப்ரெட் அல்வா பண்ணுறப்ப தெரியாமல் இந்த ஒயிட்டுங்க இது போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி மட்டமான டேஸ்ட்டாக மாறிடும். இங்கே பாருங்களேன், ஒரு பேக்கெட் பண்ணல எவ்வளோ வேஸ்டேஜ். சும்மா சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் இந்த பண்ணு. மிக்சியில் போட்டு அடிக்க போகிற மக்களே. ஒரு கேமராமேன் இருந்தால் நல்லாயிருக்கும். கேமராமேன் அதனால் நம்ம தான் அடிச்சுப்போம். பொடி ஆகணும். மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வரேன். இந்த மாதிரி நீங்கள் அரைக்கிறப்ப பாருங்கள், தண்ணியே ஊற்றாமல் ப்ரெட்டு நல்லா பொடியே அப்படி மாறுங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கணுங்க. நல்ல ப்ரௌன் கலராக கிடைக்கும்னா இந்த பீஸையுமே வெட்டி உள்ளே போட்டுக்கலான்னு சொன்னாங்க மக்களே. யூடியூப் பார்த்தா சமைச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி இதையும் வெட்டி இதையும் உள்ளே போட்டு வெட்டுருவோம். இப்போ அந்த ப்ரௌன் கலரையும் போட்டு அரைச்சிட்டு மக்களே. அப்போ தான் கலர் நல்லா வருமாவா ப்ரெட்டில் இதழ்வால். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி வச்சுருந்தேன், அதை காமிக்க மறந்துட்ட மக்களே. நெய் ஊற்றி அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மட்டும் நல்லா வறுக்கணும் பண்ணை. எடுத்து ஆயிலே இல்லைங்க, ஜஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சு நல்லா பொடியாக இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரெட்டை அப்படியே நெய்யில் போட்டு பண்ணுவாங்க.
இந்த ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம். கொஞ்சம் டேஸ்ட் பம்ப். ஐயோ சுடுதே, ஆஃப் பண்ணிடுவோம். அப்படியே அப்படியே வாயில் போட்டிங்கன்னா கொதிச்சிடும், சூடாக இருக்கும். பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனாக வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டேங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரெட்டுக்கு வந்துட்டு சூப்பரான நெய் ஊற்றுனீங்க அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து மில்க் பிரெட் அல்வான்ஸ், மில்க் பிரெட் இருக்குல்ல, பாலில் பண்ண பிரெட் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் வந்து கூடும். நார்மல் பிரெட் எடுத்துடாதீங்க. வந்து பார்த்திங்கன்னா 1 கப் சர்க்கரை வந்து 1.5 கப் தண்ணி ஊற்றுறேங்க. 1 கப்பு இன்னொரு 1/2 கப்பு 2 ஏலக்காய் போட்டோம்னா மணமாக அது. பார்த்தீங்கன்னா 1 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்குங்க. இதில் வந்து வேணும்னா மணத்துக்கு வேணால் நீங்கள் ஏலக்காய் வந்து போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு ஏலக்காய் வந்து பிடிக்காது, நம்ம ஏலக்காய் வந்து சேர்க்கல. வந்து பார்த்திங்கன்னா அதாவது நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட் வச்சுருக்கேன். இப்போ இது கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே கொட்டி இது பண்ணிக்கலாம், கலர வேண்டிதான். நான் வந்து பெருந்தரி சக்கரை வந்து பெரிய சக்கரை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் சின்ன சக்கரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சக்கரைனா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து மில்க் பிரெட்டெல்லாம் வாங்கினீங்கன்னா ஆல்ரெடி அது இனிப்பாக தான் இருக்கும். அது கூடயே நெய்யும் ஊற்றுறப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் சக்கரை கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். எங்கள் வீட்டிலலாம் சக்கரை அள்ளி போட்டு சாப்பிடுவோம் மக்களே. டேஸ்ட்டுக்காக வேணால் இன்னும் ஒரு சக்கரை போடுறேன். சக்கரை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கரையணும். கரையிற மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருவோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் வறுத்த மில்க்கு ப்ரெட்டுங்க. இதோட டேஸ்ட் என்னால் சாப்பிடாமல் இருக்கவே முடியல. அள்ளி அள்ளி சாப்பிட்ருக்கேன். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து மிக்சியில் போட்டு அடித்து நெய்யில் போட்டு வறுத்து கொடுத்தீங்கனாலே செமையாக சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கணும், அந்த சர்க்கரையெல்லாம் கரையட்டும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொட்டி நம்ம வறுக்கிறப்போ சிம்மில் வச்சிடணுங்க. இதனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், பார்த்து கம்மி பண்ணணும், இல்லைனா ஆஃப் ஆயிரும். இருந்தாலும் ஒரு டேஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வச்சுருந்த ஏலக்காய், இது வந்து சூப்பரான ஏலக்காய்ங்க, நல்ல குவாலிட்டியான ஏலக்காய். இந்த மாதிரி நல்ல ஏலக்காய் கிடச்சதுன்னா இதை இடித்து உள்ளே போட்டோம் அப்படின்னு இன்னும் வந்து மணமாக இருக்கும். இன்னும் சக்கரை வந்து கரையணும். ஒன்றும் இல்லை, ஸ்பூனை விட்டு கரைச்சி கூட விட்டுடலாம். ஒரு சிலர் இன்னும் வேலை இது ஈஸியாக இருக்குது, என்ன பண்ணலான்னா இந்த சர்க்கரையும் அரைச்சிட்டு அப்படியே தண்ணியை கொதிக்க வச்சு அப்படியே சர்க்கரையும் இந்த ப்ரெட்டையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இன்னுமே வேலை ஈஸியாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை தண்ணி ரெடி ஆகிடுச்சு. நீ கொஞ்சம் கொஞ்சமாக இதை கொட்டி உள்ளே வச்சு அப்படியே கலக்க வேண்டியதான். கலக்கிட்டு வர மக்களே. வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டேன், இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாகிற மட்டும் தண்ணியில் வந்து நல்லா அந்த சர்க்கரை தண்ணி வந்து உள்ளே ஃபுல்லாக இறங்கணுங்க. அப்படியே ஒரு அல்வா பதத்துக்கு வரும் பாருங்களேன். சிம்மில் வச்சாச்சு. நான்ஸ்டிக்காக இருந்தால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து எங்கள் வீட்டில் நான்ஸ்டிக் வந்து வாஷ் பண்ணாமல் இருக்கிறதுனால நான் இந்த வடை சட்டியில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அப்படியே கொஞ்சம் வேக விட்டு வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். மணத்துக்கு எந்த அளவுக்கு நெய் ஊற்றுறமோ அந்தளவுக்கு மனம் அதிகமாக இருக்கும். டபக் என்ன விழுக மாட்டேங்குது. நீங்கள் கடையில் வாங்குற நெய் மாதிரி கிடையாது எங்கள் வீட்டில் இருக்கிற நெய். இது வந்து ஒரிஜினல் நெய். இந்த நெய்யில் அவ்வளோவா மனம் நல்லா இருக்காது, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பால் இல்லைனா பால் பவுடர் வேணுங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பால் பிடிக்காதவங்க பால் ஊற்றாமல் இது பண்ணிக்கலாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ப்ரெட்டும் நெய்யும் போட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால பால்கார் ரோல்ல மக்களை வேணால் நீங்கள் பால் ஊற்றி கூட ட்ரை பண்ணலாம். இது கூட வீட்டுக்கெலாம் யாராவது வர்றாங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ஸ்வீட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரெட் அல்வா வந்து ஈஸியான ஒரு வழி தான்.
டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஒருக்க சாப்பிட்டாங்கன்னா இது என்ன ஃபுட்டுன்னு கேட்பாங்க. பிரெட் அல்வான்னு சொல்லாமல் உங்கள் ஊரில் இதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சு இதுதான் எங்கள் வீட்டு ஃபேமிலி டிஷ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி நீங்கள் இது பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சைடில் எங்கேயுமே ஒட்டல பாருங்கள். இது வேறு இருந்தால் கருகும் ஒட்டும். இது தண்ணியே காட்டுறேன். அவ்வளோதான் மக்களே, ரெடி ஆயிடுச்சு. இந்த அப்படியே வச்சுட்டு மூடி வச்சுருவோம் வேண்டிதான். ஆஃப் பண்ணிடுறேன். இவ்வளோதாங்க பிரெட் அல்வா. பிடிச்சா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிரெட் அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள்.